இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே உறவுகள் இந்த தலைப்பை தான் நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நம்முடைய தேவனால இணைக்க முடியாத எந்த ஒரு உறவும் கிடையாது. அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அன்பு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு உறவு நம்மை விட்டு பிரிந்து போகும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்படி மறுபடியும் இந்த உறவு சேரப்போது, நம்ம எப்படியும் அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரும். ஆனால் நம்முடைய தேவனால் இணைக்கக்கூடாத எந்த ஒரு உறவும் இல்லை. இப்போ பஞ்சாபில் இருந்து அஜய் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க சாட்சியை தான் பார்க்க போகிறோம். தேவனால் இணைக்க முடியாத எந்த உறவும் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். தேவன் பிரிந்து போன உறவுகளை மறுபடியும் சேர்க்கிறார். அது மட்டும் இல்லை, அதை விட ரொம்ப அழகாக அந்த உறவை மாற்றுகிறார். இதை தான் நம்ம இவருடைய சாட்சியின் மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சின்ன வயசில் என்னோட வீட்டு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நிறைய பண பிரச்சனைகள் என்னோட வாழ்க்கையில் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து என்னோட அப்பா கூட இருந்த உறவும் நல்லா இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப குடிக்கிறவங்களா இருந்தாங்க. எப்போவுமே அவங்க குடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். போதையில் தான் எப்போவும் இருப்பாங்க. குடிச்சிட்டு வர்றப்ப எப்போவுமே சண்டை நடக்கும். தினமும் அடிப்பாங்க. சில நேரங்களில் ரத்த காயம் வர்ற அளவுக்கு சண்டை நடக்கும். அவங்க எப்பயாவது சண்டை போடலை, தினமும் சண்டை போடுவாங்க. இந்த சண்டைகளோட எங்களுக்கு இருந்த கடன்களும் எங்களை ரொம்பவே வேதனைப்படுத்துச்சு. ஏன்னா ரொம்பவே கடன்கள் இருந்துச்சு. நாங்கள் 4 சகோதர சகோதரிகள் இருந்தோம். நாங்கள் எல்லாரும் படிச்சுக்கிட்டு வேற இருந்தோம். மற்ற பிள்ளைகளோட தந்தைகளை பார்க்குறப்ப என்னோட அப்பா மட்டும் ஏன் அப்படி இல்லைன்னு நான் நிறையா தடவை நினச்சிருக்கேன். இதில் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களோட சண்டையை பார்த்து என் வாழ்க்கையோட சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன்னு தான் சொல்லணும். என் வாழ்க்கையில் கவலை ரொம்பவே இருந்துச்சு. மன அழுத்தமும் சோர்வும் வந்துச்சு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த கடன்களுக்கு நடுவில் நம்மளால் எப்படி முன்னேற முடியுங்கிற எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருந்துச்சு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வேலை பார்க்க ஆரம்பித்தேன். நான் பல வேலைகளை பார்த்தேன். ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தேன். அதோட கூட என்னோட படிப்பையும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வளர வளர என்னோட வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அதிகமாச்சு. எனக்கு மன அழுத்தமும் சோர்வுகளும் அதிகமானதுனால நான் வீட்டில் இருக்கிறப்ப யார் கூடயுமே பேச மாட்டேன். நான் எங்கள் அப்பா கிட்டேயும் பேச மாட்டேன். என் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் பேச மாட்டேன். வீட்டுக்கு போய் என்னோட ரூமுக்குள்ளே இருந்துப்பேன். இப்படி தான் தினமும் செஞ்சேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆண்டவர்கிட்ட போக ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா மூலமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் பைபிள் இருந்துச்சு. நான் வாசிக்க ஆரம்பித்தேன். பைபிள் வாசிக்கிறப்ப எனக்கு சந்தோஷம் கிடைச்சிது. நான் சர்ச்சுக்கு போனப்ப அங்கே நடக்கிற ஆராதனை எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தந்துச்சு. ஆண்டவரோட சமூகத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு. தினமும் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். சர்ச்சில் நான் ஆராதனை பண்ண ஆரம்பித்து ஆராதனை குழுவில் சேர்ந்தேன். தினமும் பைபிள் படிக்க ஆரம்பித்ததுனால என் மனக்கவலை ரொம்பவே குறைய ஆரம்பித்தது. அதிலிருந்து நான் ரெகுலராக பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அவரை ஆராதனை செஞ்சது மூலமாக நிறைய பேருக்கு என்னை தெரிய வந்துச்சு. நான் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தேன். அப்போ என் வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தமும் ஏமாற்றங்களும் குறைய தொடங்குச்சு. அப்போ நான் இன்னும் அதிகமாக பைபிள் வாசிக்கவும் ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தையும் தரவும் ஆரம்பித்தேன். தேவனோட சமூகத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் வந்ததுனால என் வீட்டில் நடந்த சண்டையோட பாதிப்பு என் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சது. அதுலேருந்து என் வாழ்க்கை சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கும்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். தேவனோட சமூகத்தில் தொடர்ந்து இருந்து நான் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன். மற்றவங்க உங்கள் மகன் ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்றான்னு சொன்னாங்க. உங்கள் மகன் நல்லா பண்ணுறான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது அப்பாவோட வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் தொட்டுச்சு. ஒரு நாள் நான் எங்கள் சர்ச்சில் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட அப்பா சர்ச்சில் எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை தந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவை சர்ச்சில் நான் பார்ப்பேன்னு ஒரு நாளும் நான் நினச்சி பார்த்ததில்ல. அவங்க எல்லா விஷயங்களையும் நினச்சி என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஏன்னா ரொம்ப கசப்பும் காயமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் 7-8 வருஷமா நான் அவங்க கிட்ட பேசலை. நான் ரூமுக்குள்ளேயே இருந்தேன். என்னோட நிறைய விஷயங்கள் மாறுச்சு. இதுக்கு பிறகு அவங்க ஒருபோதும் குடிக்கல, எங்ககிட்ட எப்பவும் சண்டை போடல. ஒரே நேரத்தில் என் வாழ்க்கையே மாறிடுச்சு.
ஒரு நொடியில இது எல்லாமே மாறிடும்னு நான் நினைக்கவே இல்லை. போதை பழக்கத்துல இருந்தவங்க இப்ப அதை விட்டுட்டாங்க. இப்ப எங்க எல்லார்கிட்டயும் நல்ல ஒரு உறவுல இருக்காங்க. இப்ப முழு குடும்பமா ஒன்னா இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கும். அஜயுடைய சாட்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. சின்ன வயசுல நம்ம பொம்மைகளோட விளையாடும் போது ஒரு பொம்மை அது தனித்தனியாக பிஞ்சு போயிட்டு அப்படின்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம். அதை எப்படியோ ஒட்டி வைக்கிறதுக்கு நம்ம எப்படியோ முயற்சி பண்ணுவோம். அது முடியலைன்னு வரும்போது நம்ம அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அப்பா எனக்கு இதை சரி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா அதெல்லாம் கரெக்டாக அந்த பார்ட்ஸ் எல்லாம் அழகாக பிளான் பண்ணி ஒட்டி மறுபடியும் ஒரு புது பொம்மை மாதிரி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் உறவுகள் பிரிந்து போயிருக்கு, நம்ம கஷ்டப்படுறோம். அப்படிங்கும்போது நம்ம தேவனிடத்தில் நம்முடைய பரம தந்தை அவர் தான் நம்ம எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கார். அவரிடத்தில் நம்ம வரும்போது மறுபடியும் கூட அந்த உறவுகளை புதுப்பிக்கிறார். இதை தான் நம்ம அஜயுடைய சாட்சியிலுமே பார்க்க முடிஞ்சுது. இப்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவனால இணைக்கக்கூடாத உறவுகள் இல்லை, அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவன் நம்மை நேசிக்கிறார், அது போலவே நாமும் கூட அடுத்தவங்களை நேசிக்கணும். நம்ம குடும்ப உறவுகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருக்கூடையும் நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிரந்தரமானதாக இல்லை. அதற்கு யாரும் முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை. ஆனால் நம்முடைய தேவன் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இந்த உறவுகளுக்கு தேவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். எல்லாருமே அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அதை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் அல்லது வெளியில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல உறவுகள் பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கலாம். இது எப்படி மறுபடியும் சேரும், அதற்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனால் இணையக்கூடாத உறவுகள் எதுவுமே கிடையாது. நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய உறவுகளை அவர் புதுப்பிக்கிறார். உங்களுக்காக பைபிள்லேருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு பாவம் செய்தோம், நம்ம தேவனை விட்டு பிரிந்து போயிட்டோம். இந்த உறவை சரி செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், ஒப்புரவாக்கினார். இதே தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் பலப்படணும் அப்படின்னா தேவனுடைய உறவில் நம்ம ஐக்கியத்தோடு இருக்கணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம தேவனிடத்தில் இருக்கக்கூடிய உறவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் ஸ்ட்ராங்காகும். இப்போ நம்ம பார்த்த இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்ம செய்யணும். இது தேவன் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை உங்கள் வீட்டில்,
உங்களை சுற்றி இருக்க இடத்துல, இந்த சமுதாயத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த ஊழியம் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனால் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுமையடையாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒப்புரவாக்குதல் நிச்சயமாக இருக்கணும். இது இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் என்றைக்கும் பிரிந்து போகவே மாட்டார்கள். தேவனிடத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது சாத்தியமே இல்லாத காரியங்களை கூட அவர் நமக்கு சாத்தியமாக்கி தருகிறார். இளைய குமாரன் அவங்க அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் போனான். ஒரு கெட்ட குமாரனாக இருந்தாலும் மனம் திரும்ப அவங்க அப்பா கிட்ட வந்தான். அதே போலவே மரித்த லாசரு உயிரோட 4 நாள் கழித்து அவர் எழுந்தார். சாத்தியமே இல்லாத விஷயங்கள் தான், ஆனால் தேவனால் சாத்தியமில்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது எல்லாமே சாத்தியம்தான். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். सबका उजियारा जीवन का झरना है सबका उजियारा जीवन का झरना है। अब हम गाएंगे 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 हालेलुया 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 उसकी स्तुति करें, हम भी अपना क्रूस उठाकर पीछे उसके चले। याद करें दिन रात सदा हम उसकी स्तुति करें, हम भी अपना क्रूस उठाकर पीछे उसके चले। बैरी को भी बना ले प्रभु ने ये कहा है, मेरे को भी बना ले प्रभु ने ये कहा है। अब हम गाएंगे 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 हालेलुया 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 இந்த சம்மர்ல சிறப்பான சாகசம் தேவனால சாத்தியமாகும் மிஷன் சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 தொடங்குது. ஒவ்வொரு நாளும் பைபிள் அட்வென்ச்சர் இருக்கும், ஃபன் ஆக்டிவிட்டிஸ், டான்சிங், சிங்கிங் அண்ட் டைம் டிராவலும் இருக்கும். கிறிஸ், ஜாய் அப்புறம் கிஸ்மோவோட சேர்ந்து பைபிள் சூப்பர் ஹீரோஸையும் நாம சந்திக்கலாம்.
சாத்தியம் இல்லாத விஷயங்கள் எப்படி தேவனால சாத்தியமாகுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல மே 25ல இருந்து 27 வரைக்கும் குழந்தைகள் இந்தியாவுல எங்க இருந்தாலும் கலந்துக்கலாம். இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணி மிஷன்ல கலந்துக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் இருக்கறதால இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 மிஷன் பாசிபிள் வித் காட். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவனால இணைக்கக்கூடாத உறவுகள் இல்லை, அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, பைபிள் வசனங்கள் மூலமா நம்ம பார்த்தோம், நமக்கும் தேவனுக்குமான உறவை புதுப்பிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் அதையும் பார்த்தோம். அதனால அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ரோமர் 12:21 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நீ தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்தை கூட அந்த நன்மையினால நம்மளால வெற்றி பெற முடியும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிடத்தில் நாம் அன்பாக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதற்கு தேவன் தான் உதவி செய்யணும். இப்போது ஜெபிக்கின்ற நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உறவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் இந்த உறவு மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உறவுல அவங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, கசப்பானதாக இருந்தாலும் சரி, நீங்க அதை சரி பண்ணுங்க. நீங்க சமாதானத்தின் தேவனா இருக்கீங்க. உங்களால கூடாத காரியம் எதுவுமே இல்லை அப்பா. தேவனுக்கும் எங்களுக்குமான உறவு முறிந்து போன சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உறவை மறுபடியும் புதுப்பித்தார். நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இப்போ இந்த உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க சரி பண்ணுங்க சுவாமி. சமாதான பிரபுவா இருக்கீங்க நீங்க ஆண்டவரே. இந்த பிரிந்து போகின்ற உறவுகளை மறுபடியும் ஒன்று சேருங்க. மறுபடியும் ரொம்ப அழகானதா நீங்க மாற்றித்தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்ககிட்ட தவறுகள், குறைகள், குற்றங்கள் இருந்தா அதை எங்களுக்கு மன்னிங்கப்பா. நாங்களும் கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்ககிட்ட எவ்வளோ அன்பா இருக்கீங்களோ அதே அன்பை நாங்களும் மற்றவர்களிடத்தில் காட்ட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கான ஞானத்தை நீங்க எங்களுக்கு தாங்க. இப்ப இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே பிரிந்து போன உறவுகளையும் கூட அவர் சேர்க்கிறார், மறுபடியும் புதுப்பிக்கிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. நம்ம உறவுகள்ல கசப்பு இருக்கக்கூடாது, அன்பு தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமா தேவன் நம்ம கிட்ட சொல்றாரு. அந்த அன்போடு நீங்க செலுத்தக்கூடிய காணிக்கை தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்க உறவுகளையும் கூட நீங்க தேவனிடத்தில் கொண்டு வாங்க, அவர் அதை சரி பண்ணுவார். எப்படி நம்ம அன்பு காட்டணும், எப்படி மற்றவங்களுக்கு மன்னிக்கணும், அதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். இப்போது சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுடைய ஒரு பாடலை பார்ப்போம்.
நல்ல டான்ஸ் ஆடி அழகா பாடின இந்த குழந்தைங்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய நன்றி. தேவன் மோசே கூட இருந்த மாதிரியே நம்ம கூடயும் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கெட்ட குமாரனை ஏற்றுக்கொண்ட அந்த தந்தையை போல நம்முடைய தேவனும் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பைபிளில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் உள்ள பர்னபா என்ற பெயரின் அர்த்தம் என்ன? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஒப்புரவாக்குதலின் மகன், ஆப்ஷன் பி ஆறுதலின் மகன், ஆப்ஷன் சி மகிழ்ச்சியின் மகன், ஆப்ஷன் டி உற்சாகத்தின் மகன். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். தேவனால இணைக்கவே முடியாத உறவுகள் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அவருடைய அன்பின் மூலமாக, அவருடைய மன்னிப்பின் மூலமாக நம்முடைய உறவுகளை நாம் பலப்படுத்துவோம். அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிரிந்து போன உறவுகளை அவர் மறுபடியும் சேர்க்கிறார், புதுப்பிக்கிறார். அதனால் நீங்கள் யாரையாவது மன்னிக்கணும் அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. ஒருவேளை நீங்கள் யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கு அப்படின்னா நீங்கள் தயங்காமல் மன்னிப்பு கேளுங்க. உங்கள் உறவுகளை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவனால இணைக்கக்கூடாத உறவுகள் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நல்லாவே பார்த்தோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம உறவுகளை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். உறவுகள் எல்லாமே தேவனால் நமக்கு தரப்பட்டிருக்கு. அவருடைய மகிமைக்காக நம்ம சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். இதை தான் நம்ம இந்த மாதம் முழுவதுமே பார்த்தோம். நம்முடைய உறவுகளை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு அப்படிங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. புதிய மாதத்தில் புதிய தலைப்பை தியானிப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.